இப்போ டைம் வந்து 6:40 தாங்க ஆகுது. காலங்காத்தால் எவ்வளோ வெறி கொண்டு எங்கே போகிறேன்னா ஷிஃப்ட் ஆன் பண்ண முடியலங்க. ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. நான் வரும்போதே போட்டுட்டு தான் வரலான் இருந்தேன் ஏடிஎம் மிஷினில். நம்மக்கிட்ட காசு இருக்கும் மொபைலில், அங்கே போயிட்டு அப்படியே ஸ்விக்கிக்கு மாற்றி விட்டுக்கலாம் அப்படின்னு வந்தால் என் அக்கௌண்ட்டில் வெறும் 5 ரூபா தாங்க இருக்குது. நைட்டு 2 மணிக்கு தான் எனக்கே தெரியும். நான் அப்போ தான் ஃபோனை செக் பண்ணேன். சரி ஓகே, காலையில் 6 மணிக்கு ஏஞ்சி வேகமாக போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் எந்த விலாகுமே 6:30 வந்து எடுத்ததே இல்லை. இந்த விலாக் தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். மார்னிங்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிராஃபிக்லாம் கம்மியாக தான் இருக்கும், வேகமாக போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச 2 ஏடிஎம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏடிஎம் வந்து பக்கமாக இருக்குது. அந்த ஏடிஎம்மில் வந்து ஓப்பனில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்னெல்லாம் தாம்பரம் தான் போகணும். சூரியனே இப்போ தாங்க வராப்புல. 7 மணிக்குள்ளே ஆன் பண்ணிடணும். இன்னும் 18 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே மிஷினில் காசு போட்டு அதுக்குள்ளே இங்கே ரீசார்ஜ் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணணும். பார்ப்போம் ஆன் பண்ண முடியுதா இல்லையான்னு. 7 மணிக்குள்ளே ஆன் பண்ணால் தான் அந்த ஷிஃப்ட் நல்லா கம்ப்ளீட் ஆனால் தான் ஒழுங்காக ஆர்டர் வரும், இல்லைன்னா ஆர்டரே வராதுங்க. செம்மையாக பண்ணி போயிடுங்க மழை பெய்கிற மாதிரி. தூத்துற பிளேஸ்லாம் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு பனியில். சரிக்கா காட்டுறேன். என்ன காட்டுறேன்னு பார்த்தா முன்னாடி 2 லாரி போய்கிட்டே இருக்கு. தூரத்தில் பாருங்க, எதுவுமே தெரியலையா, அவ்வளோதான். A few moments later. நமக்கு முன்னாடி ஜொமேட்டோ பையன் காலங்கத்தில் வந்திருக்காங்க. அங்கே தெரியுதுங்களா சிவப்பு கலரில். எவ்வாடி நம்ம வந்து நல்லபடியாக பே பண்ணிவிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா, கெட்ட விஷயம் வந்துட்டு ஷிஃப்ட் இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நல்ல விஷயம் வந்து 7 மணிக்கே நான் வந்து பே பண்ணிட்டேன். 7 மணிக்கு பே பண்ணேன். மறுபடியும் ஷோ பண்ணி பார்க்குறேன், கிரெடிட் ஆகவே இல்லை. அப்புறம் ஆப்பை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே போனால் தான் பே பண்ண மாதிரி காமிக்குது. அப்புறம் ஆன் பண்ணும் போது 7:01 ஆயிடுச்சுங்க. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நைட் ஷிஃப்ட் வீடியோவில் 3 மணி வரைக்கும் லாகின்ல இருக்கணும். எல்லா ஷிஃப்ட்டுமே புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு நான் எப்படியும் ஒரு 16,000 எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியலங்க. முக்கி ஓட்டி 6,700 தான் எடுத்துருக்கேன். ஹைவேலே வந்துட்டு கேமரா கழட்டிட்டேன். வரும்போது மனுஷன் குறுக்க போகிறான், இன்னொன்று வந்து மாடு ரோட்டில் போகுது, இன்னும் 2 பேர் எந்த பக்கம் போகிறாங்கன்னே தெரிய மாட்டேது. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. நம்ம வேகமாக போயிட்டுருக்கோமா, பொசுக்கு நீங்கள் யூட்டன் அடிச்சிட்டானா நம்ம போய் மேலே விட்ருவோம் போல, அதுவும் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பேங்க் ஏற்றுறானா, இங்கே பேங்க் வந்துட்டு பூட்டியிருக்கேன். அடவோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கில் உட்காந்துட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், ஃப்ரெண்டும் ஃபோன் எடுக்கவே இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு, சரி பசங்க ஏதாச்சிருப்பாங்க செக்யூரிட்டி பசங்க, அவங்கக்கிட்ட போவோம், பே பண்ண சொன்னால் பே பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு சொன்னால் தானே அவங்களுக்கு நல்லா புரியும். மற்றவங்களுக்கு சொன்னால் அது புரியாதில்ல. ஃப்ளோட்டிங் கேஸ் மாதிரி ஃபுல்லாகிடுச்சு, என்னால் ஆன் பண்ண முடியலன்னு சொன்னால் அவங்க டக்குன்னு போட்டு விட்டாங்க. நானும் அப்படியே 500 கொடுத்துட்டேன். கோட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம போன மாதம் நவம்பர் 23ஆம் பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அது வந்து இன்சென்டிவ் வந்துட்டு கம்மியாக கொடுத்தானா. அப்போ நம்ம அடுத்த நாளே டிக்கெட் ரைஸ் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டோம். அப்போ அந்த மேடம் என்ன சொன்னிச்சு, இந்த கால் ரெக்கார்டு வந்து ஏற்கனவே பிளாகில் இருக்கும், இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கால் ரெக்கார்டு போடுறேன். என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாங்களா சார்? ஏன் இன்சென்டிவ் கம்மியா போட்டிருக்கீங்க, என்னாச்சு? சாரி ஃபார் த இஷ்யூ சார். பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு சம் எரர் ஆயிருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, கொஞ்சம் டீஸ்க்கு இதே மாதிரி ஆகிருக்கு. உங்களுக்கு நீங்க ஹையஸ்ட் லெவலுக்கு எலிஜிபிள் தான். பட் 24.5 ட்ரிப் கவுண்ட் எடுத்திருக்கீங்க. பட் ஒரே ஸ்லாப் தான் உங்களுக்கு நேற்று கொடுத்துருந்துருக்காங்க 265. இது சம் எரரா டெக்னிக்கல் இஷ்யூவா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நீங்க அதே ஷிஃப்ட்ல தான் இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் தான் ஆட் ஆகணும். அதே ஷிஃப்ட் அதே ஜோன்ல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ இதை நாங்கள் ஹைசிங்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் சார். எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நமக்கு ப்ராசஸிங்க்கு ஒரு 2 days ஆகும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்க. 2 days ஆகும்னு சொல்லி சொன்னாங்களா. இது வந்துட்டு இஷ்யூ ஆன அடுத்த நாளே நான் டிக்கெட் ரைஸ் பண்ணேன். டிக்கெட் ரைஸ் பண்ண டேட்டு வந்து நவம்பர் 24. ஆனால் இஷ்யூ டேட்டு வந்துட்டு நவம்பர் 23. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த நாள்லாம் கால் பண்ணி கேட்கும்போது நீங்கள் 24 தான் வேலையே செய்யலையே, 23 வந்து அன்றைக்கி டேட்டை வந்து ரைஸ் பண்ணுங்க, அப்போ தான் என்னால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா,
அவங்க வந்துட்டு அடுத்த நாள் நான் டிக்கெட் ரைஸ் பண்ணல, அப்பயே சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் அன்னைக்கு டேட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. அது கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் பக்கத்தில் போடுறேன். ஏன்னா இப்போ வந்து என்னால் டிக்கெட் ரைஸ் பண்ண முடியல, அது டேட்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா 1 மந்த்து பக்கமாக ஆயிடுச்சு இல்லை. அடுத்த கால் ரெக்கார்டு வந்து இது டிசம்பர் 2ஆம் தேதி ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆமாம் சார். சார் டெய்லி இன்ஸ்டலேஷன் டிக்கெட் எடுத்துறீங்க இருக்குது. அதான் சார் என்ன சார் இஷ்யூ? நான் வந்துட்டு என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு நானும் பார்க்காமே விட்டுட்டேன். ஒரு 10 நாள் அப்படியே போயிடுச்சு. அடுத்து தான் இது மாதிரி நம்ம ரைஸ் பண்ண முடியல, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். 23ஆம் தேதியிலேருந்து அடுத்த 10 நாள் டிசம்பர் 2ஆம் தேதி அந்த கால் ரெக்கார்டு. வந்துட்டு இன்சென்ட் கம்மியாக போட்டிருந்தீங்க. அப்புறம் 2 days வந்து ரைஸ் பண்ணி நான் இப்போ ரிட்டர்ன் பண்ணி விட்ருந்தீங்க. இவ்வளோ நாள் ஆகுது, 10 days பக்கமாக போகுது, இன்னுமே வந்து எனக்கு அமௌண்ட் வரது இல்லை. இன்னும் அமௌண்ட் அப்டேட் ஆகலையா சார்? ஆமாம் சார். என்னாச்சு சார்? சாரி, பட் இப்போ நைட் வந்து அப்டேஷன் பண்ணிருக்கேன். லாஸ்ட் அப்டேட் பண்ணப்போ எல்லாத்துக்கும் மேலே நிறைய பேருக்கு அந்த டைம் கொஞ்சம் இஷ்யூ ஆயிருந்திருக்கு. அது இப்போ தான் மேனேஜர்ஸ் மட்டும் எல்லாத்துக்கும் அப்டேட் ஆகிட்டு இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு 2 days மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ஹை ஸ்டாப் அமௌண்ட் மேனேஜர்ஸ் மட்டும் அப்டேட் ஆகும் சார். 2 days வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டானா. இதில் ஃபைஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் சும்மா டிக்கெட் வந்து எடுத்துகிட்டே இருக்கார். அதை பற்றி இவர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். உங்கள் நேம் என்ன சார்? கிஷோர் சார். கிஷோர், நேற்று பைசன் சொல்லிட்டு நைட்டு கால் பண்ணேன். அவர் சரியாகவே பதில் பேசவே மாட்டாரு. அவர் சப்போஸ் சரியாக பேசலாம் டிக்கெட் எடுக்காமலே கூட இருக்கலாம்ல. அவர் வந்துட்டு பேசிட்டே இருக்கும்போது சரி ஓகே சார் அவ்வளோதான் உங்கள் இது இஷ்யூ கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன், நான் ஃபோன் வச்சுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வச்சுட்டு போயிட்டு. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது நான் தான் வந்து பேசிவிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கணும். இஷ்யூ இருந்த நானே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பாட்டுக்கு இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஃபோனை வச்சுட்டு போயிட்டார். 1 or 2 days வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அடுத்து வந்து டிசம்பர் 3ஆம் தேதி கால் பண்ணேன். வணக்கம், ஸ்விக்கி சப்போர்ட்டிவ் பாலகிருஷ்ணன் கேட்பாங்களா? ஹலோ 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 ஸ்விக்கி சப்போர்ட்டிவ் ரேஷ் பாலகிருஷ்ணன் வரல. ஸோ நேற்று தான் டிக்கெட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. 2 days வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 1 day இருக்கு, 1 day மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் அப்டேட் வந்து சரிங்களா? அந்த 1 day மட்டும் கரெக்டாக சொல்கிறான் பாருங்களேன். இன்னும் 1 day இருக்குது, இன்னும் 1 day வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்லிட்டேன். அன்னைக்கே டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன். நேற்றுலாம் நான் பண்ணலையே, நான் பண்ணியே 10 நாள் ஆகுது. அப்படிங்களா? என்ன சார் ஆல்ரெடி நேற்று டிக்கெட் ரைஸ் பண்ணவா அது அதெல்லாம் சொன்னால் கேட்பேன். ஸோ ஒரு 1 day மட்டும் வெயிட் பண்ணாங்க. திருப்பி நான் சேர்ந்து ஒரு அப்டேட் கேட்குறேன். சரிங்களா கேப்டன்? சரி, நீங்கள் அந்த டேட்டில் நிறைய பேருக்கு இஷ்யூ இருக்கிறனால தான் அந்த டேட் 10 நாள் ஆகிட்டீங்க. என்ன கேப்டன்? சரி, நான் சொல்லியிலே தான் 10 நாள் ஆகிட்டீங்க கேப்டன். சின்ன டெக்னிக்கல் இருக்கிறதுனால யாருக்குமே ஆட் ஆகலை கேப்டன். ஒவ்வொருத்தருங்களும் தான் செக் பண்ணி தான் கேப்டன் அப்டேட் பண்ணுறாங்க. சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. டிசம்பர் 3ஆம் தேதி ஆகுது, 10 நாள் ஆகுது. 10 நாளுமா அந்த அமௌண்ட் வந்து கிரியேட் பண்ணாமல் இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு கொஞ்ச நாள் போனாட்டி டிக்கெட் வந்து எனக்கு ஷோ ஆகல சார், எங்களால் பார்க்க முடியாது அப்படின்றீங்க நீங்க. இல்லை கேப்டன், அப்டேட் வந்தால் தானே கேப்டன் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும். அப்டேட்டே வராமல் உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. அதான் ஏன் அப்டேட் வரலன்னு கேட்குறேன் நான். அதான் கேப்டன், அந்த டேட்ல நிறைய பேருக்கு இஷ்யூ இருக்கு கேப்டன். ஒவ்வொருத்தங்களுக்கு தான் ஷார்ட் அவுட் பண்ண முடியும். அது எப்படி இந்த மாதிரி 1000 சேலரி மட்டும் ஒரே டேட்ல எல்லாத்துக்கும் போட முடியுது இல்லை சார்? விஷயம் எங்க மேல தான் கேப்டன். அதுக்காக மெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் மெயிலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கேட்டுட்ருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இஷ்யூ நடந்தது 23, அது தப்பு வந்து ஸ்விக்கி மேலே தான். அப்போ என்ன பண்ணணும், அன்றைக்கி நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையிலே வந்துட்டு அமௌண்ட் எல்லாத்துக்குமே போட்டிருக்கணும். ஆனால் போடவே இல்லை, இழுத்துகிட்டே இருக்காங்க. இவர் வந்து பேசிகிட்டே இருக்காரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஏன்னா கால் ரெக்கார்டு ஃபுல்லாக லென்த்தாக போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்க. இது அதுக்கு அடுத்த நாள் 5ஆம் தேதி கேட்டேன், டிசம்பர் 5ஆம் தேதி. ஓகே சார். சாரி சார், ஓகே நான் பார்த்து பண்ணிட்டு அந்த இஷ்யூ பண்ணி பேக்கப் டீம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு டைம்லி ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணிட்டு. இல்லை சார், இப்படியே எத்தனை நாள் சார் சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். அப்பயும் 1 or 2 days வெயிட் பண்ணுங்க, 1 or 2 days. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களா இல்லை போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ண வைக்கிறீங்க? எவ்வளவு நாள் சார் பண்ணுவீங்க இந்த மாதிரி? அடுத்த வாரம் சம்பளமே வாங்கிட்டேன் நான். எவ்வளவு நாள் இப்படி எழுத்துட்டே இருப்பீங்க? அதுதான் சார் எவ்வளவு நாள் பண்ணுவாங்கன்னு கேக்குறேன் நான்.
நான் எவ்வளோ நாள் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறேன், அதுக்கு பதிலே பேச மாட்டேறான். தானே சார் கேட்குறேன் நான். இருக்கு சார், வேலை செஞ்ச சம்பளம் தானே கேட்குறேன், வேற ஏதாச்சும் கேட்குறேன் நான். சார் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது? நானும் உங்ககிட்ட பேசின கால் ரெக்கார்டு எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீங்கள் மண்டே பேசணும் 1 டே வெயிட் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை கால் பண்ண மறுபடியும் 1 டே வெயிட் பண்ணாரு. இன்னைக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்றைக்கி டேட் வந்துட்டு December 22, 1 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மறுபடியும் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அது லைவாக வந்துட்டு கேட்டு வைப்பேன் என்ன தான் சொல்கிறான்ட்டு. எல்லாம் செம்ம காண்டில் இருக்கேன். ஏன்னா இப்போது 250 ரூபா ஓகே, என் சம்பளம் ஓகே போயிடுச்சு. இப்போ இது மாதிரி ஸ்விக்கியில் வந்து அன்றைக்கி எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க? அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாமா? இன்ட்டு 250, அது அப்ராக்சிமேட்டாக நான் போடுறேன் 250ன்னு. 25 லட்ச ரூபா வந்துட்டு அவன் எடுத்துக்கிட்டான், அட்லீஸ்ட் 10,000 பேர் போட்டதுக்கே. இந்த வீடியோ எடுக்க எனக்கு விருப்பமே இல்லைங்க. இருந்தாலும் நம்ம சேனலில் வந்துட்டு 40% வந்து ஸ்விக்கி வீடியோவே போட்டிருக்குமா, அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். எதுவுமே நெகட்டிவாக இல்லை, இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கண்டென்ட் எடுத்தேன். நானும் இப்போ போட்டுருவாங்க மறுபடியும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தான் இருந்தேன். போடவே இல்லை, 1 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம கேட்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம கேட்கவே மாட்டோம். சொல்லுங்கள் சார், என்னாச்சு? சார் நீங்கள் டெய்லி சண்டேல டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கிங்க சார், என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா சார்? அதுதான் சார் நானும் கேட்குறேன். அதுதான் சார், என்ன சார் ரீசன் ஆச்சு? சார் என்ன சார் சொல்லுங்கள். 23ஆம் தேதி போன மாதம் நவம்பர் மாதம் 250 ரூபா பிடிச்சிங்கல்ல, அது என்னாச்சு? ஏன் போடவே இல்லை இன்னும்? நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அமௌண்ட் கொடுத்தாங்களா? ஆமாம், இன்சென்டிவ் போடவே இல்லைல்ல. இன்சென்டிவ் செக் பண்ண சொல்கிறீங்களா? 23ஆம் தேதிங்களா? ஆ, ஒன்றுமே டைமில் வெயிட் பண்ணுங்க சார். சொல்லுங்கள் சார். சார் உங்களுக்கு அன்றைக்கி 23ஆம் தேதி போன மாதம் எலிஜிபிள் ஆகிருக்கீங்களே சார். அதான் எவ்வளோ எலிஜிபிள் ஆச்சு? நான் 24 ட்ரிப்பு முடித்தேன். நீங்கள் போட்டது எவ்வளோ அமௌண்ட் போட்டீங்க? 115 போட்டிருக்காங்க சார். சொல்லுங்கள். அதான் மீதி 250 எங்கே போச்சு? சார் எதுவுமே தெரியாத மாதிரி செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க சார். எல்லாம் பார்த்துட்டு தானே கால் பண்ணுறீங்க. சார் நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணிட்டு தான் சார் நாங்கள் சொல்ல முடியும். இப்போ செக் பண்ணிட்டு கால் பண்ணியிருக்கலாம்ல. நான் டிக்கெட் தான் ரைஸ் பண்ணியிருக்கேன். போட்டிருக்கீங்க. புரியல, என்ன சார்? சார் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக கால் பண்ணிட்டு சரி, செக் பண்ணுங்கள். சார் லைனில் காத்திருக்க ரொம்ப நன்றி சார். சார் உங்கள் இஷ்யூவை செக் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு பேக்கப் டீம் வெரிஃபிகேஷன் பண்ணதில் ரிஜெக்டாக இருந்திருக்கு சார். நான் உங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் அந்த அப்ளிகேஷனில் இன்னும் ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. இன்னும் அதுக்கு கரெக்டான இது வரல சார். ஓகேங்களா? ரிஜெக்ட் வந்திருக்கு. அதனால நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு பேக்கப் டீம் வெரிஃபிகேஷன் அனுப்பி விட்றேன் சார். ஓகேங்களா? புரியல, இன்னொரு டைம் சொல்லுங்கள் சார். சார் உங்களுக்கு இஷ்யூ கரெக்டாக தான் சார் இருக்குது. நான் பேக்கப் டீம் வெரிஃபிகேஷன் அனுப்பிச்சி விட்றேங்க சார். ஓகேங்களா? சரி, ஏற்கனவே 1 மாதம் தான் என்ன பண்ணுறீங்களா? புரியுதுங்க சார். ஒரு கைண்ட்லி 3 to 4 days மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க சார். நான் பேக்கப் வெரிஃபிகேஷன் அனுப்பிச்சி விட்றேங்க சார். 1 மாதம் என்ன பண்ணீங்க சார்? வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க சார். சாரி சார். ஓகேங்களா சார்? எவ்வளோ 1 மாதமாக வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்களா? எப்படி 2030 வந்துருமா அமௌண்ட்டு? வந்துடும் சார். ஆ சார் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி 3 to 4 நாளில் வந்துடும் சார். வெயிட் பண்ணி பாருங்க சார். அதான் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன் சார். வெரிஃபிகேஷன் அனுப்பியிருந்தாங்க, அவங்களுக்கு ரிஜெக்ட் வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு பேக்கப் டீம் வெரிஃபிகேஷன் அனுப்புறேங்க சார். ஓகேங்களா? எப்போ சார் ரிஜெக்ட் வந்துச்சு? நான் ஃபோன் பண்ணிட்டே தான் இருக்கிறேன், அப்பெல்லாம் யாரும் சொல்லவே இல்லை. சாரி சார். உங்களுக்கு ஏஜென்ட் சொல்லாவே தெரியல சார். ஓகேங்களா? சரி, எதுக்கு சார் ரிஜெக்ட் பண்ணாங்க? என்னாச்சு? சாரி ஃபார் இன்கமிங் சார். அதான் எங்களுக்கு என்ன இஷ்யூனா அந்த இடத்துல ப்ராப்பராக இது சொல்யூஷன் வரலைங்க சார். ஓகே, நான் மறுபடியும் உங்களுக்கு பேக்கப் டீம் வெரிஃபிகேஷன் பண்ணுறேங்க சார். ஓகேங்களா? சார் நான் பேசுறது உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் அது பதில் பேச மாட்டேறீங்க. நான் வெரிஃபை பண்ணியிருக்கேன், நான் அனுப்பியிருக்கேன்னே சொல்கிறீங்க. சார் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அமௌண்ட் ஆனால் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு இங்கே D1Aல உங்களுக்கு 265 தான் 150 அனுப்பிச்சிருக்காங்க. பேலன்ஸ் அமௌண்ட் வந்துடும் சார். கைண்ட்லி 3 to 4 days வெயிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சார் இப்படி சொல்லிட்டே தான் சார் 1 மாதம் ஆகிட்டீங்க. இப்போ உங்கள் சம்பளத்தை பிடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
இருங்க சார், புரியுதுங்களா? இப்போ உங்கள் சம்பளம் இருக்குன்னா 20,000 இருக்கானா அதில் ஒரு 5,000 பிடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெயிட் உங்களுக்கு புரியுதுங்க சார், ஓகேங்களா? பண்ணுறீங்க இங்கே உங்கள் காசாக கொடுக்குறீங்க, நான் வேலை செஞ்ச காசு தானே கொடுக்குறீங்க. இதில் பெனால்ட்டி வேறு போடுறது, டிஷர்ட் போடலாம் போடுறது, ஆர்டர் லேட்டாக கொண்டு போனால் அதுக்கு ஒரு 100 பெனால்ட்டி போடுறது, அது ரீஃபண்ட் பண்ணால் அது பண்ண முடியாமீங்க. 1 மாதமாக என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? ஆச்சுன்னு ரிஜெக்ட் ஆனால் அப்படியே விட்டுருவீங்களா நீங்கள் ஃபோன் பண்ணாமையே? ஏன் சார் இதுக்குன்னு ஸ்விக்கின்னு ஒன்று நடத்திட்டு இருக்கிறீங்க? என்ன சார் பண்ணுறது 4 நாளில் வரலன்னா? சார் உங்களுக்கு பேக்கப் டீம் வெரிஃபிகேஷன் மறுபடியும் அனுப்பியிருக்காங்க சார், ஓகேங்களா? கைண்ட்லி ஒரு 3 to 4 days வெயிட் பண்ணி பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு இந்த டைம் அமௌண்ட் வரும் சார், பேலன்ஸ் அமௌண்ட். டிக்கெட் என்னால் ரைஸ் பண்ணவே முடியல, எல்லாம் அது அந்த டிக்கெட்லாம் முடிஞ்சிருச்சு. 23ஆம் தேதி 25ஆம் தான் கவுண்டிங் இருக்குது. சரி நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்கள், இப்போ உங்கள் சம்பளம் பிடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன மாதிரி எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருப்பீங்க நீங்கள்? எதுக்கு சார் இந்த பொழப்பு உங்களுக்குலாம்? வேலை செஞ்ச சம்பளத்தையும் உங்களால் கொடுக்க முடியல, நீங்கள் ஏன் ஸ்விக்கின்னு சொல்லிட்டு ஒன்று பேர் வச்சுருக்கிறீங்க? இழுத்து மூட்டு போக வேண்டியது, ஏதாவது சேடா பாக்ஸ் கொடுக்குறீங்க, ரேப்பிடோ வேறு கொடுக்குறீங்க.